அந்த 3 ராணுவ வீரர்கள் தான் ஜஸ்வந்த் சிங், திரிலோக் சிங், கோபால் சிங். போரிடணும்னா ஆயுதம் வேணும், என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இரவோடு இரவா இந்திய ராணுவம் விட்டு சென்ற ஆயுதங்கள், வெடிகுண்டுகள், பீரங்கிகளை ஒன்று சேர்க்கிறாங்க. வெகு நாட்களுக்கு போர் செய்யணும்னா இன்னும் நிறைய ஆயுதங்கள் தேவைப்படும் யோசிக்கிறாங்க. அப்பதான் சீன ராணுவ ஆயுத கிடங்க கைப்பற்றி ஆயுதங்களை எடுத்துட்டு வரதுக்கு தீர்மானிக்கிறாங்க. 3 வீரர்களும் சேர்ந்து ஊர்ந்து சீன ராணுவ பட்டாலியனுக்குள்ள போறாங்க. அங்க காவலுக்கு இருந்த சீன வீரர்களை ஒருவர் பின் ஒருவரா தங்கள் கையில வச்சிருந்த குக்கிரி கத்திய வச்சு குத்தி சாய்க்கிறாங்க. விடியறதுக்கு இன்னும் 4 மணி நேரம் மட்டும் தான் இருந்துச்சு. ஆயுத கிடங்குல இருந்து எவ்வளவு ஆயுதங்கள், வெடிமருந்துகளை எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து இந்திய எல்லையில கொண்டு போய் சேர்த்தணும்னு தீர்மானிக்கிறாங்க. அது மாதிரியே பக்கத்துல இருந்த கைவண்டியில சத்தமே இல்லாம பல துப்பாக்கிகளையும் வெடிகுண்டுகளையும் கைப்பற்றி வண்டியில ஏற்றி இந்திய எல்லைக்கு எடுத்துட்டு வந்து சேர்த்துட்டு மறுபடியும் போகிறாங்க. 4வது தடவை போயிட்டு வரும்போது இனி விடிஞ்சிரும். அப்பதான் போதுமான அளவு ஆயுதங்களை எடுத்தாச்சுன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்திய எல்லை நோக்கி ஊர்ந்து சென்று அதுக்கு பிறகு கையெறி குண்டுகளை ஆயுத கிடங்கு மேல வீசுறாங்க. அதிகாலை திடீர் தாக்குதல் அப்படிங்கறனால சீன ராணுவத்துக்கு என்ன நடக்குது அப்படிங்கறது